ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். சர்வ வல்லவர் என்ற இந்த தியான செய்தி மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். சர்வ வல்லவர் பாகம் 24. தலைப்பு: தேவனுடைய வசனத்தை உத்தமமாக கை கொள்ளுகிறவனுக்கு இருள் வருமா? வேத பகுதி யோபு 22 அதிகாரம் 11 முதல் 17 வரை. என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது, அவருடைய நெறியை விட்டு நான் சாயாமல் அதை கை கொண்டேன். அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்து கொண்டேன். அவரோவென்றால் ஒரே மனமாயிருக்கிறார். அவரை திருப்பத்தக்கவன் யார்? அவருடைய சித்தத்தின்படியெல்லாம் செய்வார். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. ஆகையால் அவருக்கு முன்பாக கலங்குகிறேன். நான் சிந்திக்கிற போது அவருக்கு பயப்படுகிறேன். தேவன் என் இருதயத்தை இளக்கரிக்க பண்ணினார். சர்வ வல்லவர் என்னை கலங்க பண்ணினார். அந்தகாரம் வராததற்கு முன்னே நான் சங்கரிக்கப்படாமலும் இருளை அவர் எனக்கு மறைக்காமலும் போனதினால் இப்படி இருக்கிறேன். கிறிஸ்துவில் அன்பானவர்களே, யோபு அவர் தேவனுடைய வசனத்தை, தேவனை எவ்விதம் பின்பற்றினார் என்பதை குறித்து சாட்சியாக அவர் சொல்லும் வார்த்தைகளை வாசிக்க கேட்டோம். என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது. தேவனை உத்தமமாய் பின்பற்றினதை இங்கே சொல்லுகிறார். அவருடைய நெறியை விட்டு நான் சாயாமல் அதை கை கொண்டேன். அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின் வாங்குவதில்லை. அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்து கொண்டேன். ஆண்டவருடைய வசனத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் என்பது இங்கே யோபுவால் நமக்கு சாட்சியாக சொல்லப்படுகிறது. அன்பானவர்களே, இப்படிப்பட்ட வசனத்தை உத்தமமாய் கை கொள்ளுகிற இந்த தேவ மனிதன் அவருடைய கஷ்டமான சூழ்நிலையை சொல்லுகிறார். 17ஆம் வசனத்தில், அந்தகாரம் வராததற்கு முன்னே நான் சங்கரிக்கப்படாமலும் இருளை அவர் எனக்கு மறைக்காமலும் போனதினால் இப்படி இருக்கிறேன். அர்த்தம், தேவன் என்னை இருளுக்குள் வழிநடத்தினார். இருளை காணாமல் நான் போயிருந்தால் நலமாயிருந்திருக்கும். ஆனால் இப்பொழுதோ ஆண்டவர் என்னை இருளுக்குள் வைத்திருக்கிறார். தனது துன்பத்தை இருள் என்று அவர் குறிப்பிடுகிறார். அந்தகாரம் என்றும் இருள் என்றும் குறிப்பிடுகிறார். ஏன் அவர் இப்படி இருக்கிறாராம்? தேவன் அவரை இப்படி நடத்தினார். 16ஆம் வசனத்திலே, தேவன் என் இருதயத்தை இளக்கரிக்க பண்ணினார். சர்வ வல்லவர் என்னை கலங்க பண்ணினார். இவ்வளவு தூரம் வசனத்தை கை கொள்ளுகிற மனிதனை ஏன் தேவன் கலங்க பண்ண வேண்டும்? ஏன் சர்வ வல்லவர் அவரை கலங்க பண்ண வேண்டும்? அவருடைய இருதயத்தை இளக்கரிக்க பண்ண வேண்டும். இளக்கரிக்க பண்ணுதல் என்று சொல்லுகிற வார்த்தை இங்கேதான் வருகிறது. இளக்கரிக்க பண்ணுதல் என்பதற்கு ஆங்கிலத்திலே கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் சாஃப்ட் என்கிற அர்த்தம். தேவன் என் இருதயத்தை மென்மையாக்கினார் என்ற அர்த்தம். நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷனிலே வீக் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. வீக் என்றால் பலவீனமாக்கினார், என் இருதயத்தை வலிமையற்றதாக்கினார் என்று கூறுகிறார். ஏன் தேவன் இருதயத்தை பலவீனப்படுத்த வேண்டும்? அதற்கு காரணம், இருளான சூழ்நிலையை அனுமதித்ததே காரணம். ஏன் இவ்வளவு தூரம் வசனத்தை உத்தமமாக கை கொண்ட மனிதனுக்கு இவ்வளவு இருளான சூழ்நிலைகளை தேவன் அனுமதித்தார்? பிரியமானவர்களே, தேவன் ஒரு நாளும் தீமை செய்கிறவர் அல்ல. தேவன் எப்போதுமே அவருடைய பிள்ளைகள் வாழ்வில் தீமையானது போல சில காரியங்களை அனுமதித்தாலும் அது நன்மைக்கு ஏதுவாகவே. தேவனுடைய வசனத்தை உத்தமமாய் கை கொள்ளுகிற யோபுவுக்கு அவருடைய இருதயம் கடினப்பட்டு விடக்கூடாது. அவர் இருதயத்திலே கடினமாகி விடக்கூடாது. அவர் ஆவியிலே கர்வம் கொண்டு விடக்கூடாது. அவர் மென்மையானவராக இருக்க வேண்டும் என்பதற்காக சில இருளான சூழ்நிலைகளை தேவன் அவருக்கு அனுமதித்திருக்க கூடும். உசியா என்கிற ராஜாவை குறித்து 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 1 முதல் 22 வரை உள்ள வசனங்களில் வாசிக்கிறோம். 16 வயதிலே எருசலேமில் ராஜாவானவர் உசியா. 52 ஆண்டுகள் எருசலேமிலே அவர் அரசாட்சி செய்தார். 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 2 நாளாகமம் 26:5, அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்கச் செய்தார். அவன் புறப்பட்டு போய் எதிரியின் அலங்கங்களை இடித்தான்.
அது மட்டுமல்ல, எதிரிகளின் பகுதிகளிலே தனக்கு பட்டணங்களை கட்டினான். 7ஆம் வசனத்தின் கடைசியில் தேவன் அவனுக்கு துணை நின்றார். 8ஆம் வசனத்தின் கடைசியில் அவன் மிகவும் பலம் கொண்டான். 9ஆம் வசனத்தின் கடைசியில் கோபுரங்களை கட்டி அவைகளை பலப்படுத்தினான். 10ஆம் வசனத்தில் அவனுக்கு அநேகம் ஆடு மாடுகளும் பயிர் நிலங்களும் எல்லாம் உண்டாயிருந்தது என்று சொல்லியிருக்கிறது. அவனுக்கு ஏராளம் பலசாலிகளும் பராக்கிரமசாலிகளும் நிறைந்த படை இருந்தது. அவன் செய்கிறதெல்லாம் 15ஆம் வசனத்தில் அவன் பலப்படும் மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று. உசியா ராஜா ஆண்டவரை தேடின நாட்களில், ஆண்டவருடைய வசனத்துக்கு பயந்து நடந்த நாட்களில் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். அவனுடைய காரியங்களெல்லாம் வாய்த்து அவன் பலப்பட்ட போது அவனுடைய மனம் மேட்டிமையாயிற்று. கடைசியில் அவன் தனக்கடாத காரியமாகிய தூபம் காட்டும் பணியிலே போக கர்த்தர் அவனை அடிக்க அவன் குஷ்டரோகியாக வெளியேறி பரிதாபமாக வாழ்ந்து கொண்டிருந்தான். அன்பானவர்களே, வசனத்தை கை கொண்டு தேவன் அவனுக்கு துணை நின்று அவன் பல காரியங்களை சாதித்தான். ஆனால் அந்த சாதனையே அவன் மேட்டிமை கொள்வதற்கு ஏதுவாயிற்று. இந்த சோதனை எசேக்கியா ராஜாவுக்கும் கூட வந்தது. எசேக்கியாவை ஆண்டவர் வியாதியிலிருந்து சுகமாக்கி அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாக கொடுத்து அவனை கனப்படுத்தின போது அவன் தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்திற்கு தக்க நடவாமல் அவன் மனமேட்டிமையானான் என்று அவனை குறித்து எழுதியிருக்கிறது. பிரியமானவர்களே, சவுல் தன்னை குறித்து பிலிப்பியர் 3:6 சொல்லுகிறார், பக்தி வைராக்கியத்தின்படி பரிசேயன் என்றும் நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன் என்னும் நிலையிலே அவர் வாழ்ந்தார். நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவர் உண்மைதான். ஆனால் அவருடைய இருதயம் கடினமாக இருந்தபடியினாலே இயேசுவையும் அவருடைய பிள்ளைகளையும் சபையையும் துன்பப்படுத்துகிற மனிதனாக அவன் இருந்தான். காரணம், அவனுடைய இருதயம் கடினமாக இருந்தது. தேவன் அவனை சந்தித்தார், அவனை தொட்டார், அவனுக்கு கண்களை திறந்தார். அவன் மனம் திரும்பின போது அவனுக்கு ஏராளம் வெளிப்பாடுகளை தேவன் கொடுத்தார். ஆகிலும் அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளின் நிமித்தம் அவன் மேட்டிமை கொள்ளாமல் இருப்பதற்காக, அவர் இருதயம் கடினமாகாமல் மென்மையாய் இருப்பதற்காக ஒரு முள்ளையும் ஆண்டவர் அவருக்கு கொடுத்ததாக 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7 முதல் 10 வரை உள்ள வசனங்களில் கூறுகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வசனங்களை கை கொள்ளுவதினாலேயே சில வேளை மனிதருடைய இருதயம் மேட்டிமை அடைந்து தேவனுக்கு அந்நியராகி விடுகிற பரிதாபமான சூழ்நிலை சில வேளை ஏற்பட்டு விடுகிறது. ஒருவேளை அதற்கு நம்மை தப்புவிப்பதற்காக தேவன் சில துன்பங்களின் பாதையில் நம்மை நடத்தக்கூடும். அந்த துன்பங்கள் நம்மை அழிப்பதற்கான துன்பம் அல்ல, நம்மை ஆசீர்வதிப்பதற்காகவும் நம்மை காப்பதற்காகவும் நம்மை மேன்மைப்படுத்துவதற்காகவுமான துன்பமே. ஆகவே வசனத்தை கை கொள்ளுகிற பிள்ளைகள், ஏன் எனக்கு இந்த பாடுகள் என்று நீங்கள் கலங்க வேண்டாம். இயேசு சொன்னார், வசனத்து நிமித்தம் உபத்திரவம் உண்டான உடனே என்று மத்தேயு 13 அந்த விதைக்கிறவனை பற்றிய உவமையில் கூறினார். இப்போ வசனத்து நிமித்தம் உபத்திரவம் வருவது இயற்கையான காரியம்தான், தேவன் வைத்திருக்கிற காரியம்தான். ஆகவே அதை குறித்து அஞ்ச வேண்டாம், பயப்பட வேண்டாம். வசனத்தில் உறுதியாகவும் உத்தமமாகவும் தொடர்ந்து நிற்போம். அந்த துன்பங்கள் நீங்கும் போது வெளிச்சம், மிகப்பெரிய மேன்மைகள், யோபுவுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதம் உண்டானது போல தேவன் நமக்கும் நமக்குரிய மேன்மைகளை, நமக்கு குறித்திருக்கிற மேன்மைகளை, நமக்கு குறித்திருக்கிற ஆசீர்வாதங்களை அவர் தந்தருளுவார். கர்த்தர் நம் அனைவருக்கும் அந்த ஆசீர்வாதங்களை தந்து மேன்மைப்படுத்துவாராக. ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நல்ல ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வேளையிலும் நாங்கள் ஆண்டவரே, சர்வ வல்லவருடைய வசனத்தை கை கொள்ளும் போது சர்வ வல்லவர் ஏன் எங்கள் இருதயத்தை கலங்க பண்ண வேண்டும், இலக்கரிக்க பண்ண வேண்டும்? வசனத்தை கை கொள்ளுகிறவர்களுக்கு துன்பம் வருமா என்று சிந்தித்தோம். ஆம், துன்பம் வந்தது. ஆனால் அந்த துன்பம் அழிப்பதற்கான துன்பம் அல்ல, அது ஆசீர்வதிப்பதற்கான துன்பம், அது எங்களை பாதுகாப்பதற்கான துன்பம் என்பதை இந்த தியான செய்தியின் மூலம் நாங்கள் சிந்தித்தோம். வசனத்தை உத்தமமாக கை கொண்டும் வசனத்தை உத்தமமாய் பிரசங்கித்தும் அதன் வழியிலே வாழ்ந்தும் பல துன்பங்கள் துயரங்கள் நடுவில் இருக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தேவரீர் உடைய பிள்ளைகளுடைய இருதயங்களை திடப்படுத்தும், தைரியப்படுத்தும். இன்னும் திடன் கொண்டு உடைய வசனத்திலே உறுதியாக உத்தமமாக நின்று பாதுகாக்கப்படவும் நீர் வைத்திருக்கும் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளவும் தேவன் கிருபை செய்யும். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே,
ஆமேன், ஆமேன்.